ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது HRO என்பது மனித உரிமைகள் எங்கெங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அதை தட்டி கேட்பதற்கென்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தனியார் அமைப்பு. இது HRO என்றது மனித உரிமை அமைப்பு என்பது தனியார் அமைப்பு. இது அதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் இந்த HRO அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கின்றார்கள். தலைமை நிறுவனர் அவர்தான் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த HRO அமைப்புக்கு இது தனியார் அமைப்பு, இது அரசாங்க அமைப்பு அல்ல. அரசாங்க அமைப்பு தனியாக இருக்கிறது. அந்த அரசாங்க அமைப்பு தேசிய மனித உரிமை ஆணையம். அது அதிகாரப்பூர்வமான அமைப்பு. அதுக்கு ஜட்ஜி ஒரு 4 பேர் கொண்ட அமைப்பு கொண்டு வந்து ஒரு நிர்வாகம் பார்ப்பாங்க. அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் யார் எந்த மனித உரிமை பாதிக்கப்பட்டாலும் அதற்கு பணி கொடுக்கலாம். தேசிய மனித உரிமை ஆணையம் என்பது டெல்லியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் என்று மாநில அரசால உருவாக்கப்பட்டு அதுக்கு ஒரு ஜட்ஜியை போட்டு அது மாதிரி அதில் ஒரு 4 பேர் உறுப்பினராக போட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. செயற்பாக்கத்தில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனித உரிமை ஆணையம். மனித உரிமை என்றால் என்ன அப்படி கேட்கலாம். மனித உரிமைனா எப்படி மீறதாக அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரணமா ஒரு தனி மனிதனை துன்பப்படுத்துது இல்லது ஒரு 1000 ரூபா ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு கொத்தடிமையாக ஒருத்தர் வேலை செய்வது, சிறார்களை வேலை செய்வது, அடிமைப்படுத்தி வைத்துவது, இதெல்லாம் மனித உரிமை மீறல் தான். இந்த மாதிரி மீறல்களை இதெல்லாம் புகார் கொடுக்கலாம். எந்த கொடுக்கலாம்? மனித உரிமை ஆணையத்துக்கு கொடுக்கலாம். காவல்துறை மீது புகார் கொடுக்கலாம். அரசு ஊழியர்கள் மீது புகார் கொடுக்கலாம். இவங்க தான் அதிகமாக மனித உரிமை மீறவங்களே இவங்க தான் 2 பேர் தான். காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக செய்ய மாட்டார்கள். சட்டத்துல என்ன இருக்குதோ அதான் செய்யணும். ஆனா சட்டத்தை மீறி தன்னுடைய கையில எடுத்துக்கொள்வான், காவல்துறை எடுத்துக்கொள்வான். ஆனா அந்த மனித உரிமை ஆணையத்தில் நீங்க பைலா கொடுக்குறோம், பைலாவை எடுத்து பச்சு பாருங்க, அதுல என்ன குறிப்பிட்டு பாருங்க 10 வரைக்கும். அப்ப அந்த மாதிரி மீறும் போது நம்ம போய் தைரியமா கேட்கலாம். இல்லைன்னா அவன் மேலே நம்ம பிரச்சனை கொடுக்கலாம். காவல்துறை இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவன் மீது நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த ஆணையத்தில் நம்ம புகார் கொடுக்கலாம். 10 வரைக்கும் இது நம்மளுடைய தனியார் அமைப்பு. தனியார் போய் கொடுக்கறத விட நம்ம அமைப்பு மூலமா நம்ம போய் கொடுக்க போறோம். நம்ம HRO யாரையா இப்போ கலெக்டரை நம்ம போய் பார்க்கறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு தனிநபர் பார்க்க முடியும். அவளை சீத்தில் பார்த்தா அனுமதிக்க மாட்டாங்க. விசிட்டிங் கார்டு வச்சுதா கேட்கலாம். மாவட்ட ஆட்சியத்தில் நாங்கள் சந்திக்க வேண்டிய என்று சொன்னாலும் போய் கேட்பாரு, நான் கார்டு வச்சுக்கிறா. அப்போ நான் HRO மாவட்டத்தினுடைய நான் துணைத் தலைவராக இருக்கின்றேன், நான் வழக்கறிஞர் பிடி தலைவராக இருக்கிறேன்னு சொன்ன ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்தா முதல்ல உள்ள வர்றோம். அப்போ உனக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த HRO அமைப்பு இருக்கிறது, தலைமை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. பயந்து பதில் சொல்லி அவளும் ரிட்டர்ன் பதில் கொடுத்து அவளும் பதில். இந்த அமைப்பினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் இது தனியாக போராடி கொண்டு இருக்காது. கஷ்டம், பல்வேறு பிரச்சனைகளை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். என்ன செய்யறது, நமக்கு என்ன செய்யறது புரியல. நமக்கு புரியல. அந்த மாதிரி புரியாத இளைஞர்களுக்கு தான் இந்த மாதிரி இந்த அமைப்புகளை நம்ம சேர்ந்து கொண்டு நியாயத்துக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக நம்ம போராடுறதுக்கு தான் இந்த அமைப்பு. ஒரு 10 பேர் நம்ம சேரும்போது அவன் பயன்படும். காவல்துறை தான் எங்க தலைவர் போறாருன்னா, எங்க HRO மாவட்ட தலைவர் போராடினா, சுப்பிரமணியம் தலைவர் வரல, கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டாரு. போராடினா பிரச்சனை கார்டு கொடுப்பாரு. என்ன சொல்றேன்னு கேட்பாரு. சரியா இல்லையா, சரியா செய்யணும் சொல்ல நாங்க பாத்துக்கிறோம். வேலை எடுப்போம். பட் நீங்க இங்கதான் இது பண்ண முடியும். நாங்க போனா மாவட்ட தலைமையை போய் பார்ப்போம், மாநில தலைமையை கூட பார்ப்போம், இல்லை டெல்லி கூட போய் பார்ப்போம். உனக்கு என்ன ஆப்பு வைக்கணுமா, என்ன சேர்த்து இருந்தாலும் அந்த மாதிரி நமக்கு ஆகும். நீ தனிமல்லாம இருந்தால் உன்னால போராட முடியுமா? போராட முடியாது. அப்போ இந்த அமைப்பின் மூலம் நீங்கள் சேருவதன் மூலமாக ஒரு நியாயம் கிடைப்பதற்கான வழிமுறை இருக்குது. HRO அமைப்பில் நம்ம சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியுதா அந்த நியாயம் கிடைக்க பொறுத்த வரைக்கும். அதனால இப்போ இந்த HRO இந்த மாவட்ட பொறுப்பாளர்களை நாங்கள் முதலில் அறிமுகம் செய்திருக்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கின்றார் ஹரிக்குமார் அவர்கள். அவர் தொடர்ந்து போராட்டமாக தன்னுடைய பணியை எங்களோடு தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தான் சொன்னோம், உங்கள் ஏரியாவில் நீங்கள் அது மாதிரி உள்ளவர்களை நீங்கள் அரவணைச்சு போங்க. இது அரசியல் கட்சி கிடையாது.
புரியுதா? இது பொது சமுதாய பணி செய்யக்கூடியது சிறு சிறு மன்றங்கள் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. நம்ம பதிவு பெற்ற அமைப்பு இதை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா லெவலில் இல்லை, உலக லெவலில் இருக்குது. இந்த சேர்மெண்ட் அமைப்பு உலக லெவலில் இருக்கக்கூடிய UNO என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய அதிலே இதை பதிஞ்சு வச்சுக்கிறாங்க. கொடுத்துருக்கோம் சர்வதேசத்தை எங்கே வேணாலும் போகலாம். கொடுத்துருக்கோம் அமைப்பு வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பின் மூலமாக நீங்கள் இருக்கின்றவர்கள் நம்ம நியாயம் கிடைக்கிறா இந்த மாதிரி வந்து அராஜகத்தையும் ஆணவத்தையும் பதவி பலத்தையும் பலத்தையும் வைத்துக் கொண்டு ஒருத்தன் வந்து இந்த ஊரில் மிரட்டினுக்கிறான், நம்மளால் தனியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி கொண்டு இருக்கின்றீர்களா, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் சங்க அமைப்பு நாங்கள் பார்த்துக்குவோம். இன்னும் அப்படின்னு சொல்லுங்க, என்ன மேட்ரு மட்டும் நீங்கள் சொல்லுங்க, அந்த சப்ஜெக்டை கேட்டால் கொடுங்க, நாங்கள் கொடுத்து அந்த ஆலோசனை பண்ணுவோம். அது யாருக்கு அவங்க என்ன செய்யலாம். அவங்க உள்ளூர் தானே ஆயக்கட்டுறவர், உள்ளூரில் விவோ தானே ஆயக்கட்டுவார், ஆரை தானே ஆயக்கட்டுவார், தாசில்தார் தானே ஆயக்கட்டுவார் அவர் உள்ளூரில். நாங்கள் எங்கே பார்க்கணுமோ நாங்கள் பார்த்துக்கிறோம், அவருக்கு காப்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற அமைப்பு சொல்கிறது. யாரை வந்தாலும் நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு போய் சென்னையில் போய் ஐஜியை பார்க்கணும்னு சொல்லணுமா? நம்மளுடைய அமைப்பின் மூலமாக ஐஜியை பார்க்கணும். இப்போ தெரிஞ்ச அப்புறம் பார்க்க முடியுமா? நீதி கிடைக்கணும், ஐஜியை பார்க்கணும். ஐஜி பார்க்க முடியுமா? தனியாக போனால் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம அமைப்பின் மூலமாக டாக்டர் சஞ்சய் அவர்களை அழைத்து கொண்டு நேராக ஐஜிக்கிட்டே போய் பேசிவிடுவோம். இன்ஸ்பெக்டர் சரியில்லை இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கொடுக்கலாம். அது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய அமைப்புக்கு நம்மளுடைய அப்படி அமைப்பு இருக்குது. ஆனால் இதில் நேர்மையாக இருந்தாலும் இந்த அமைப்பில் இருப்பவர்கள் உண்மையாக நேர்மையாகவோ நீதியாக இருக்கிறோம், நீதி வேண்டும் நினைக்கின்றவர்கள் தான் இந்த அமைப்புக்கு வரணும். சாராயம் காய்ச்சலவோ அதை காய்ச்சலோ மல்ல மருந்து முடிச்சு மாறுறதுலாம் இங்கே வேலையே கிடையாது. அமைப்பு பொறுத்தது வேலை கிடையாது. நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போராடிட்டு இருக்கிற பார்த்து பார்க்கலாம். அவங்க எப்படியாவது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தத்துக்கு அராஜகம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, கேட்கறதுக்கு ஊர்லேயே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. எங்களோடு சேர்ந்து நீங்கள் பணியாற்றுகள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக. அது இல்லாமல் சோஷியல் ஒர்க்கும் நாங்கள் செய்கிறோம். அதிகபட்சமாக சோஷியல் ஒர்க்கும் செய்வோம். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த ஊருக்கு எதாவது தேவையா, என்ன தேவை சொல்லுங்க. நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக அணுகி நாங்கள் HR போர்டு மூலியமாக அணுகி உங்கள் ஊருக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதை வாங்கி தருவதற்கான முயற்சி எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை மாநிலத்தினுடைய அமைச்சரை கூட நாங்கள் சந்திப்பதற்கு இருக்கிறோம், இல்லை அதில் டைரக்டர் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த HR போர்டு மூலியமாக நாங்கள் சென்னையில் வந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் பார்த்து இருக்கிறோம். பார்த்துட்டு இது மாதிரி இருக்குது, இந்த ஊரில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்குது, ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் ஒரு பிரச்சனை இருக்குது பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த HRஓக்கு இருக்கிறது என்ற நேரத்தை எடுத்துக் கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய அமைப்பினை நீங்கள் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவதற்கு HRஓக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்தடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் எங்களோடு சேர்ந்து ஓராண்டு காலமாக தொடர்ந்து பணி செய்திருக்கின்றார்கள். அடுத்ததாக உலகநாதன் அவர்கள், ஐயா உலகநாதன் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய துணை பொருளாளர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர்கள் சமுதாயப்படி நாங்கள் செய்திருக்கிறோம். யூவாக்காவன்னு சொல்லி ஒரு இடத்துல நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்றோம். ரேஷன் கடை ஓட்டி போராடி கொண்டு இருக்கின்றோம். எந்த நீங்கள் BD ஆஃபீஸில் போகலாமா, உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா, அதிகாரி தப்பாக பேசுகிறானா, தவறாக பேசுகிறானா, இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்கிறானான்னு சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த கட்டமாக அவனை யாருக்கு நான் பார்க்கணுமோ அப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை நம்ம போய் பார்த்து நம்ம மனு கொடுக்கலாம். மனு கொடுத்து அதை வந்து அதை செய்ய வைக்கலாம். அப்படி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு படிப்படியாக வச்சுக்கலாம். ஒரு விவோ தலையாரி வச்சுக்கிறான், ஒரு விவோ வச்சுக்கிறான், ஒரு RI வச்சுக்கிறான், A1 A2 தாசில்தார், துணை தாசில்தார், சப் கலெக்டர். இந்த பவர் சப் கலெக்டருக்கு தான் பவர். ஒரு சப் கலெக்டர் இருக்கிறார் என்று சொன்னால், மாவட்டத்துடைய துணை ஆட்சியர் இருக்கிறார் சொன்னால் அவருக்கு பின்னால் ஒரு 3 ஒன்றியம் இருக்க 3 ஒன்றியத்தை சேர்ந்து ஒரு சப் கலெக்டர் பார்ப்பாரு. அது மாதிரி ஒரு மாவட்டத்தில் 3 சப் கலெக்டர் இருப்பான். அவரை சேர்த்து பார்க்கறதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு. இப்படி அமைப்புகள் இருக்குது. இந்த அதிகாரிகளுக்கு என்னென்ன பவர் இருக்குது, என்னென்ன செய்ய முடியும் அப்படி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிற மூலமாக தான் நம்ம பிரச்சனைகளில் வந்து இந்த பகுதிக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்புகளாக நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய செய்திகளாக கிடைக்கப்பட்டிருக்கு. வேறு ஒன்றுமே தேவை. ஆயால் கூகுளில் போட்டிங்கன்னா போதும். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 கொண்டு வரப்பட்டது. இந்தியாவிலே மனித உரிமை சட்டம் 1993 கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். தேசிய மகளிர் உரிமை ஆணையம் என்ற பெயரில் இந்த டெல்லி வச்சுக்கிறாங்க. அதுக்கு கைபேசியெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, தலைவர் பேரெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. அது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எது பாதிக்கப்பட்டாலும் நம்ம புகார் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்தியாவில் எந்த பாதிக்கப்பட்டாலும் அந்த மாதிரி புகார் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த
அடுத்தபடியாக அடுத்ததான வக்கீல் திருவேங்கடம் அவர்கள் வழக்கறிஞர் தலைவராக இருக்கிறார். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். வக்கீல் தலைப்பு ஒரு நம்ம இடத்துக்கு போனால் நம்ம கூட வக்கீல் சார்பத்துக்கு சொன்னால் கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க. கண்டிப்பாக இல்லையா அப்படி வரைக்கும் ஏன்னா பெரிய இடத்துல போனால் வக்கீல் வந்து இருந்ததுன்னா கொடுத்தா அவளை கொடுத்தலாம் மரியாதை. அதனால் எங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் எங்களுக்கு உறுதுணையாக கொண்டிருக்கின்ற திருவேடகம் அவர்கள். அடுத்தது காதர் அவர்கள் சிறுபான்மையினுடைய துணைத் தலைவராக இருக்கின்றார்கள். அடுத்தது ஹாஜிமா வாங்க சிறு மகளிரனுடைய தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியிலே அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே தன்னுடைய வீட்டு வேலையெல்லாம் விட்டு அங்கே வந்து எங்கள்கிட்ட HR எதிர்நடத்தினாலும் சேர்த்து தான் கொடுத்து இருக்கிறோம். கலந்து நாங்கள் கொடுத்து இருக்கோம். இப்போ சரியில்லையா அப்படி சொல்லி நகராட்சியில் போய் புகார் சொல்லணுமா இல்லை ரேஷன் கடை மாத்திரமா ஏதாவது கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணுமா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணுமா சொன்னாங்கன்னா உடனடியாக வந்துடுறாரு. உங்களுக்கு லோன் வேணுமா, மாட்டு லோன் வேணுமா, ஆட்டு லோன் வேணுமா, இந்த லோன் சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லை எல்லாத்தையுமே எங்கள் கூட செய்யக்கூடிய எங்களுக்கு தைரியம் இருக்குது. அது வாய்ப்பு இருக்குது எல்லாம் தெரியும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் எல்லாம் தெளிவாக வச்சுக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு கூடிய நலத்திட்டங்களை உங்களுக்கு நாங்கள் வாங்கி தருவதற்கு செயலாளராக இருக்கிறோம். பயன்படுத்த நாங்கள் அது யாருக்கிட்ட அந்த அதிகாரிகிட்ட போய் அனுப்பிடுவோமோ அனுப்பி நாங்கள் வாங்கி தர உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. சொல்ல சட்டத்தில் என்ன இருந்தால் சட்டத்தில் நம்ம போராடி நம்ம நீங்கள் போய் கேட்கறத விட நாங்கள் போய் கேட்டால் நிறைய இருப்போம். தலைவர் சில பொருளை போய் கேட்பாரு இந்த மாதிரி சொல்லுவா பார்த்துருக்கோம். இல்லைன்னா அவளை போய் பார்ப்போம். நிறையா இருக்குது. சிறுபான்மை ஆணையம் இருக்குது, தாட்கோடு இருக்குது, பிற்கோடு இருக்குது, மாவட்ட முதலீட்டு இருக்குது, ஆதிதிராவிற்கு தாட்கோடு இருக்குது, அமைப்பு இருக்குது. பணத்தை பற்றி முடிச்சு விளக்கலாம். எவனும் வரமாட்டான் போக மாட்டான் பொறுத்த வரைக்கும் தலிகள் வாங்க வரமாட்டான் பொறுத்த வரைக்கும். சிறுபான்மை பிரிவு ஆணையம் ஒன்று வச்சுக்கிறான். மாவட்டத்தில் சிறுபான்மை பிரிவு வச்சுக்கிறான். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மக்கள் நல அலுவலகம் இருக்கிறாங்க. சின்ன பிரச்சனை இருக்கு. மக்கள் நல கோர்ட்டுக்கு வடக்கு மக்களுக்கு போகவே ஒரு பிரச்சனையை தீர்ந்துருக்க பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு கோட்டமுத்தில் என்ன செஞ்சாலும் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பெரிய ஒரு வயசானவர் ஒருத்தர் தான செட்டில்மெண்ட் கொடுத்தாரு. தான செட்டில்மெண்ட் பொண்ணு கொடுத்தாரு. ஒரு இடத்துக்கு தான செட்டில்மெண்ட் பொண்ணு கொடுத்தாரு. பொண்ணு கொடுத்தவர் என்ன செய்யிட்டாங்க கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு அவர் சாப்பாடு போடல விட்டு திருத்தி விட்டுருக்கு. மறுபடியும் இதே பள்ளிவாசலுக்கு போறாங்க. பள்ளிவாசலில் போய் அவர் முறையிறாரு. பள்ளிவாசலில் கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கறாங்க. சரியான பதில் கொடுக்க மாட்டா, ரெஸ்பான்சிபிள் கொடுக்க மாட்டேது. ஆனால் அவங்களால நிர்பந்தப்படுத்தி அது சட்டத்தை பண்ண முடியறாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு காட்சி கொடுத்து ஆய கட்டுறாங்க. இந்த சுச்சுவேஷன்ஸ்ல அந்த பெரியவர் ரொம்ப பள்ளிவாசல்லே படுத்து விடுத்தார். பல நாட்கள் படுத்துருந்தார். அப்புறம் என்கிட்ட வந்தார் என்னங்க செய்யுதுன்னா இந்த மாதிரி செய்திருக்காரு. என் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்து எனக்கு ஸ்டோர் பணம் சொன்னேன். சரி நான் பார்த்தேன். அந்த முதியோர் சட்டம் இருக்குது. கூகுளில் போட்டு தான் எடுத்து வேற ஒன்று பெரிய நான் ஒன்று படிச்சுட்டு வரேன். கூகுளில் போட்டு எடுத்த முதியோர் சட்டம் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு அலுவலர் இருக்கிறார். சமூக நல அலுவலகம் இருக்கிறார். அவர் செல் நம்பரை போட்டு அடிச்ச போட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் அந்த செல் நம்பர் போட்டு அடிச்சார். என்னப்பா செய்திருக்காரு இந்த அம்மாவட்ட சொன்னேன். இப்போ அதை சொன்னாங்க பெரியவர்கிட்ட இப்படி பேசு அப்படின்னு சொன்னேன். எந்த ஊரில் என்ன செய்தி சொன்னேன் பேசுன்னு சொன்னால் பேசினார். அந்த அதிகாரிகிட்ட பேசினார். உடனடியாக அந்த சொல்லிட்டா நீ திங்கக்கிழமை நீ மனு எடுத்து யார்கிட்ட வாங்க அப்படின்னு. திங்கக்கிழமை அதே மாதிரி மனு எடுத்துட்டு போனால் அந்த பெரியவர் கிட்டத்தட்ட 75 வயசு இருக்காரு அந்த பெரியவர். மனு எடுத்துட்டு போனார். மனு எடுத்துக்கிட்டு 4 மாதத்தில் முடிவு பேச்சுவார்த்தை பண்ணி அதை விசாரணை பண்ணி முடிக்கப்பட்டு அந்த நிலத்தை வீட்டு மறுபடியும் அவங்கள்ட்டே கொடுத்தாங்க. தான செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணி அந்த பெரியவர்கிட்ட வீட்டையும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவர் வீட்டில் ஊருக்கு நல்லா இருக்காரு. ஏன் கேட்டால் அந்த வழிமுறை தெரிஞ்சதுனால நம்ம அதை சாதிக்க முடியும்னு சொல்ல வராது. HRO சார்பாக கோர்ட்டுக்கு போகவில்லை. வழக்கறிஞர்களுக்கு செலவு இல்லை. 10 பைசா செலவு இல்லை. செலவு இல்லாமே அவருக்கு அந்த இடத்த மீட்டு அவர் அந்த வீட்டை கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால இதெல்லாம் வந்து நம்ம இந்த சட்டத்தில் இருக்கு தெரிஞ்சதுனால இந்த HRO மூலமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. தஸ்தாமத்தி மாவட்டத்தினுடைய பொருளாளர் இருக்கின்றார்கள். அண்ணன் பன்னீர்செல்வம் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார்கள். எங்களோடு தொடர்ந்து பணி செய்திருக்கிறார்கள். பிரகாஷ் அவர்கள் மரக்காணத்துலேருந்து வராரு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவர் தொடர்ந்து கலந்துருக்கிறாரு. நல்ல கருத்துக்கெல்லாம் சொன்னால் உங்களுடைய ஆலோசனை இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லலாம். நாங்கள் எப்படி செய்கிறோம், எப்படி நடந்துருக்கிறோம், இந்த HRO எவ்வாறு செயல்பட்டு கொண்டு இருக்குது, இப்படி செயல்படக்கூடாது, இப்படி செயல்படலாம், நல்ல கருத்துக்கள் நல்ல அறிவுரை இருந்தாலும் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அது போய் நாங்கள் நடைமுறைப்படுத்த நாங்கள் வாழ்க்கை செல்வம் செல்வம் அவரும் தொடர்ந்து வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் அவர் தொடர்ந்து தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு வந்து
அவர் வந்து இந்த ஹெச்ஆர் நிகழ்ச்சியில் அவர் கலந்துருக்கிறாரு. நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்றதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இவர்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பொறுத்த வரைக்கும் வாசுதேவன் புது உறுப்பினர் அவர்கள் வாசுதேவன் நம்முடைய அமைப்பில் புதுசாக இணைப்பதற்கு இங்கே வருகின்ற ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அண்ணன் கஜேந்திரன் ஐயா அவரை நாங்கள் இந்த அமைப்பிலே எங்களோடு சேர்ந்து பணியாற்றுமாறு எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் நல்ல அறிவுரைகளையும் எங்களுக்கு சொல்லி நாங்கள் நடத்துகின்ற பாதை சரியாக இருக்கிறதா என்பதை ஏன்னா படித்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு சில செய்திகளாக தெரிந்த அனுபவம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அவர் எங்களுக்கு இந்த ஹெச்ஆர் துணையாக இருக்க என்று நாங்கள் கருதுகிறோம். ஆறும் அவர்கள் படிக்க அவர்கள் அனுபவம் ஆற்றல் உள்ள பெரிய வயசானவர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி இந்த வழியை தவறிருந்தால் எங்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களோடு சேர்ந்து பணியாற்றுங்கள் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்தது பாஸ்கர் எங்களுக்கு வெளிநாடு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் அவர் தான் எப்படி செய்கிறார்கள், எல்லா நிகழ்ச்சிகளும் போன்றெல்லாம் எங்களோட இருந்து நல்ல அற்புதமாக பணியாற்றி பாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வருவாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அது புதுசாக வந்தவர்களா தலை வந்தானே அறிமுகப்படுத்திக்கலாம். தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு வேலை சென்றுள்ளார் மற்றும் இங்கே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பனிச்சமேடு கிராமத்தில் வந்து இதுதான் முதல் மீட்டிங்கு. இந்த மீட்டிங்கில் வந்து ஹெச்ஆர்ஓனா என்னதுன்றத வந்து ஐயா என்னோட பயணிக்கும் அனைவரும் இப்போ பதில் சொல்லுவாங்க. ஹெச்ஆர்ஓனா என்னது பாதி அண்ணா சொல்லித்தாரு, இன்னும் பாதி வரும் இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள். அதையும் தெளிவுபட்டுருவாங்க அகில் ஐயா அவர்கள். இங்கே வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக வந்து சேர்பவர்களுக்கு வருக என்று வரவேற்று பகிர்ந்து எங்களுடன் பணி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. விழுப்புரம் மாவட்ட ஹெச்ஆர்ஓ அனுப்பினீங்க சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ஹரிக்குமார் அவர்களே, நம் அமைப்பினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய ஜின்குமார் அவர்களே, துணை செயலாளர் பாஸ்கரன் அவர்களே, மகளிர் கீதாபான் அவர்களே, பாரத் ஹுசைன் அவர்களே, இந்த அமைப்பை இந்த பகுதியிலே தெளிவாக எடுத்து ஊடகங்களில் தெரிவித்ததற்கு அச்சும் அவர்களே மற்றும் உலகநாதன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த ஹெச்ஆர்ஓ அமைப்பு எதற்காக அமைக்கப்பட்டது என்ற ஒரு நோக்கம் என்னவென்றால், மனிதனுடைய சட்டப்படியான உரிமைகள் எங்கே மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம அமைப்பு போராடி அந்த உரிமை சட்டப்படி பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது உரிமை என்னன்னு, மனித உரிமை வந்து சில ஊரில் வந்து அடிமைத்தனமாக வச்சிருப்பான், அதை போய் கேட்க முடியாது. ஒரு ஆள் போய் கேட்டால் கேட்க முடியாது, ஒரு அமைப்பாக போய் கேட்டோம்னா அவங்க மரியாதை. அதனால் அது மாதிரி அந்த மனிதனுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற இடத்திலே சட்டப்படியாக நம்ம போராடி அது பெற்றுத்தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பகுதியில் போய் ஒருத்தர் வந்து வெளியே சொல்லிட்டு பூஜை போடுவார். இந்த அதிகாரி மணிகாரம் எப்படி பண்ணுறான், இந்த ஆறு எப்படி பண்ணுறான், பார்த்து இப்போ தனிப்பட்ட முறையில் கேட்டால் இப்போ வந்து பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அமைப்பின் மூலமாக நம்ம வந்து போராடணும்னா அவருக்கு கரெக்டாக இருந்து பதில் சொல்லுவார். நாளைக்கு இவங்க நம்மளை விட்டு மேலே எங்கே போயிடும் அவங்களுக்கு பயத்தில் அந்த வந்து பதில் கரெக்டாக சொல்லுவார். அதனால் அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து போராடி பெற்றுத்தர வேண்டியதுதான் நம்ம அமைப்புடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்படுதான் இந்த ஹெச்ஆர்ஓ அமைப்பு. ஆகவே நம்ம வருங்காலத்தில் எல்லாமே வந்து நம்ம பகுதியில் இருக்கிற எல்லாமே நம்ம ஒவ்வொருவரும் இந்த உரிமைக்காக மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை எங்கெங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அந்த உரிமைக்காக போராடி நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இங்கே எனக்கு பேச வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன்.
கிங் ஆ. உறுதியாக நல்ல இளைஞர்கள் ஆர்வமாக செய்திருக்கிறது. நாங்கள் வேகமாக இளைஞர்களுக்கு எங்களுக்கு ஒரு கிரியாவுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அக்கி மாவட்ட இளைஞர்கள் தலைவர் அவர்கள் பேசுவார்கள். இங்கே வந்திருக்கும் அனைத்து பனிச்சமேடு கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச அமைப்பின் பொறுப்பாளர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கின்றேன். இந்த கூட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமை அப்படி என்றால் என்ன அப்படின்றது இந்த மனித உரிமைன்றது மனிதர்களால் எங்கெங்கெல்லாம் மீறப்படுகின்றதோ, அதாவது மதம், பாலினம், இனம், மொழி எதில் வேணாலும் இருக்கலாம். இப்போது ஒரு சில எப்படி சொல்கிறது, நீங்கள் அரசியல் ரீதியாகவும் போகலாம், தனிப்பட்ட மனித உரிமைக்காகவும் போகலாம். எங்கெங்கெல்லாம் மனித உரிமை மீறப்படுகின்றதோ அங்கெல்லாம் உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க இந்த அமைப்பு செயல்படுகின்றது. நமக்கென்று ஒரு ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள் அனுசரிக்கப்பட்ட ஒரு நாள் ஒன்று இருக்கின்றது. 1948 டிசம்பர் 10ஆம் தேதி அந்த நாள் நம்ம ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாளாக, நம்ம சர்வதேச அமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட நாளாக நம்ம கொண்டாடுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனித உரிமையை நம்ம மீறப்படுகின்ற செயல்களை தட்டி கேட்பதற்காக நம்ம வலிமையாக விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டக்குப்பம்ன்ற பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா வலிமையாக செயல்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக மரக்காணத்திலையும் நம்ம வலிமையாக கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த குழு நம்ம ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருக்கின்றது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, கோட்டக்குப்பத்தில் பெரும்பாலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். பெஞ்சலில் பாதிக்கப்பட்டதில் ஒரு பகுதி பொம்மையார்பாளையம்ன்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் அந்த பகுதியில் போய் பார்வையிடலை. என்னன்னாக்கா, அந்த பகுதி முழுமையாக மழை நீரால் இயங்கி பல வீடுகள் சேதமடைந்துள்ளது. பல வீடுகள் சேதமடைந்து மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உணவு கூட இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டு அங்கே எந்த ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு ஆதரவு கூட தெரிவிக்காத நிலையில் அங்கே இருந்ததுனால, நம்ம மனித உரிமை இருக்கோம், நம்ம எல்லா ஒரு மனித உரிமை அமைப்பில் இருக்கோம், அதை எதாவது கேட்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக அங்கே போயிட்டு ஆலோசனை பண்ணி மக்களிடம் நாங்கள் நிற்கணுன்ற ஒரு ஆதரவை தெரிவித்து நம்ம அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லணுன்ற ஒரு நோக்கத்துக்காக அனைத்து மக்களுமே அங்கே ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் நம்ம சந்திச்சோம். விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ பழனி ஐயான்னு இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, முன்னாள் பழனி ஐயா இருந்தார். அவரிடம் நாங்கள் சந்தித்து அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய குறைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்றோம். அந்த ஐயா எங்களை சிரித்த முகத்தோடு எங்களை அனுகரித்து, நாங்கள் இருக்கோம், உங்களோட நாங்கள் இருக்கோம், மக்களை நாங்கள் பண்ணித்தரோன்ற ஒரு ஆதரவு கொடுத்து அதோடு நிறுத்தி விடாமல் மறுநாளே ஆய்வு பண்ணுறதுக்கு ஆளுங்களை அனுப்புனாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. பகுதியில் பெரும்பாலும் ஒரு என்ன விஷயம்னாக்கா, மழை தண்ணீர் செல்வதற்கு ஒரு முறையான சைடு வாய்க்கால் இல்லை, அதாவது பாலங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் குறைகள் தெரிவித்தாங்க. அது மக்கள் அதை கலெக்டரேட் நம்ம எடுத்து சென்றோம். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் பாலங்கள் அமைத்து தருவதாக சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, கோட்டக்குப்பத்தில் ஜமீத் நகரம்ன்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கேயும் அதே மாதிரி தான் அந்த பகுதியில் ரேஷன் கடை இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, மழை நீங்களாம் தேங்கி வாழ்வாதாரத்தை இருந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. அங்கேயும் அந்த பகுதி மக்களிடம் குறையை கேட்டு கலெக்டரை கொண்டு சென்றோம். அங்கேயும் கலெக்டர் ரேஷன் கடை விரைவில் அமைத்து தருவதாக ஒரு வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதெல்லாம் ஒரு அங்கம் தான், மனித உரிமைன்றது நான் சொல்கிறது ஒரு அங்கம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மீறப்படுகின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் கேட்கணுன்ற ஒரு மோட்டிவேட்டில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கோட்டக்குப்பத்தில் பாலடைந்த நூலகம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப நீண்ட காலமாக அந்த நூலகம் இயங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா இடிந்து உழுவக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில், அதாவது எப்படின்னா ஒரு மனிதர்கள் உள்ளே வந்தாலே அதிர்ச்சியில் உழுவுற மாதிரி ஒரு கட்டிடங்கள் அங்கே செயல்பட்டு இருக்கு. அந்த கட்டிடத்தை பல முறை நாங்கள் மனுக்கள் அனுப்பினோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததுனால நாங்கள் என்ன பண்ணோம், அக்டோபர் 1ஆம் தேதி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். நம்ம விழுப்புரம் மாவட்ட HRO சர்வதேச அமைப்பின் சார்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாக என்ன ஆச்சுன்னா, மாவட்ட நூலாளர் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. மனு கொடுக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அந்த போராட்டத்தின் எதிரொலியாக எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நூலக மேலாளர் அவர்களும்
வானூர் ஒன்றிய நூலக மேலாளர்களும் எங்களை வந்து சந்தித்து அந்த நூலகத்தை பார்வையிட்டு எங்களுக்கு மாற்றம் இடத்தை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மனித உரிமைகளை வந்து எல்லா இடத்துலையும் மீறப்படுகின்றது. இது வந்து ஒரு அங்கம் தான் இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அங்கம் தான் இது. எங்கெங்கெல்லாம் மீறப்படுகின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் தட்டி கேட்பதற்காக உங்களிடம் எடுத்து உரைப்பதற்காக தான் இங்கே நாங்கள் இந்த மீட்டிங்கை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்ம இந்த வலுவான அமைப்பை நம்ம கொண்டு செல்லுமாறு உங்கள் அனைவரையும் ஏற்பாடு செய்திருந்த ஹரிக்குமார் அவர்களுக்கு நேரம் தவறாமல் நடக்க முடியாட்டாலும் தவறு பிறகும் நடந்து இந்த நிகழ்ச்சியை நல்லவராக முடித்து கொடுப்பதற்கு அனைவருக்கும் நன்றி. இந்த HRO-னுடைய நோக்கமே குமார் நன்கு தெளிவாக சொல்லியிருக்கார். எனக்கு முன்னாடி பேசுவதற்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றுபட்டு நாம் இந்த செயலை இந்த அமைப்பை கலந்து கொண்டு இந்த அமைப்பு நல்ல விதமாக மீண்டும் செயல்பட எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டி கேட்டு அனைவருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு முன்னாடி பேசணும் எல்லாருக்குமே வந்து இந்த அமைப்போட என்ன செயல்பாடுன்றதை அவங்ககிட்ட சொன்னாங்க. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த நோக்கத்துக்காக இது செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக வந்துருக்கிறவங்களுக்கு ஸோ இன்னும் சில மீட்டிங் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக தெரியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா தனி மனித உரிமைகளும் சரி, ஒரு பகுதியில் ஒரு மக்களுக்கான உரிமை மீறப்படுது அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைப்பை நீங்கள் நாட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான செயல்பாடு செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டலை ஏற்படுறது தான் எங்களுடைய நோக்கம். உங்களுக்கும் தனி மனித உரிமை மீறலுக்கும் ஒரு பகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை சரி பண்ணுறது தான் இந்த அமைப்போட நோக்கம். இப்போ புதுசாக சேர்ந்துக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு சார்ந்த மக்களும் சரி, உங்களுக்கு ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் எந்த பிரச்சனைனாலும் சரி, அமைப்பை நாடி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அமைப்பை வந்து செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் HRO நிறுவனம் சார்பாக அனைவருக்கும் இந்த மூலத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து HRO-வில் நாங்கள் எப்போவுமே இயங்கிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி வந்து இப்போ புதுசாக வந்து இந்த HRO-வில் சேர்ந்துருக்கீங்க. இவங்க சேர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் வந்து அவங்கள நம்ம பார்க்கணும், இந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு ஏரியாலையும், இந்த இடம்னு கிடையாது, ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம HRO சேர்ந்தவங்க ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து அந்த ஒரு ஆள் தான் வந்து இயங்கணும். அந்த ஒரு ஆள் இயங்கி அவங்க தான் 4 பேருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயத்தை, இன்றைக்கி நான் இவருக்காக நான் இதை செஞ்சேன் அப்படின்னு பார்த்து அவங்க வந்து அந்த விஷயத்த அவங்க கஷ்டங்களையோ அவங்க உள்ள பிரச்சனைகளையோ தீர்த்து கொடுத்தாங்கன்னா அவங்கள நாடி இன்னும் 2 பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்து இந்த இயக்கத்தில் சேர்றதை விட செயல்பாடு தான் ரொம்ப அவசியம். அதேமாதிரி மகளிர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க தொழில் சார்பாகவும் வீடு சார்பாகவும் குடும்பம் சார்பாகவும் நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்து இந்த இதில் வந்து மகளிர்களை அதிகமாக சேரணும். மகளிர் சேர்ந்தாதான் ஒரு பிரச்சனைக்கு நம்ம போய் குரல் கொடுக்கும்போது நம்ம ஆண்களோட விட பெண்களோட இதுக்கு சக்தி அதிகம். அது மாதிரி நீங்கள் பெண்களை போய் இந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த இடமா இருந்தாலும் சரி. நம்ம வந்து HRO நிறுவனங்கிறது தனி மனிதர் ஒரு கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க தான். ஆனால் அந்த பதில் வந்து நமக்கு மட்டும்தான். ஆனால் நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் நம்ம ஊருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அப்படி ஒரு நடக்குதுனாக்கா அதுக்கு வந்து ஒரு தனி மனிதன் கேட்கும்போது சரியான பதில் வராது. தனக்கு மட்டுமே போதும், தன்னோட வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்னு வேலைக்கு போகிறது கிடையாது HRO. மற்றவங்களுக்கும் மக்களுக்கு நம்மளோட இருக்கிறவங்களுக்கு அண்ணன் தம்பி மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே உறவுகளாக தான் இருக்கிறோம். HRO நேரத்தில் யாருமே வந்து உறுப்பினர்கள் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க ஒரு பொறுப்பாளர்கள் தான் சொல்லுவோம். நாங்கள் யாரையுமே வந்து உறுப்பினர்கள் தனியாக பிரித்து வைக்க மாட்டோம். பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த இடத்துல அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம்னாக்கா இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு காலையிலேருந்து இங்கே அறிமுகம் வந்து மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கார். 6 மணிலேருந்து அவருக்கு வேலையை ஆரம்பிச்சிடாரு. ஏன்னா தூரத்துலேருந்து வராங்க, அவங்களையும் வர வைக்கணும். இங்கே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த ஏமாற்றத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் மெசேஜ் போட்டு அவருக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாங்க. ஏன்னா நம்ம போய் அங்கே நின்னாதான் நம்மளை நாடி வரவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. இது மாதிரி எந்த இடத்துல நம்ம ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து போகிறோம், அதேமாரி வந்து HRO நிறுவன சங்கம் ஒரு மீட்டிங் போட போகிறோம்னாக்கா அந்த மீட்டிங்க்கு தவறாமல் வந்து கலந்துக்கும். ஏன்னா நிறைய வேலை இருக்கும், எல்லாருக்கும் வேலை. இங்கே இருக்கிறவங்களாம் இந்த செகண்ட் வெளியில் போகும்போது அவ்வளோருக்கும் ஒரு வேலையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நேரம் இல்லாத இடத்துல தான் வந்திருக்கிறோம்.
அந்த நேரத்தை வந்து நம்ம வீணாக்காமல் கரெக்டாக இதுக்காக வந்திருக்கோம். இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கோம்னா சும்மா கிடையாது. எல்லாருமே ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான். யாருமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அவங்களும் ஒரு அதிகாரிங்க. ஐயா போலீஸ்கார் சொன்னார், அது வக்கீல் ஐயா, இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. கிராம நிர்வாகி இவரெல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு. எங்களுக்கெல்லாம் இவரெல்லாம் குரு அப்படி தான் சொல்ல முடியும். நாங்களாம் சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறோம். நாங்களாம் இளைஞர்கள் இப்போ சின்ன இதில் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்து ஹெச்ஆர்ஓ அமைப்பு இல்லாமலே செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோட பேரை இங்கே நிலைநாட்டணும்ன்ட்டு போராடுங்க. அதே மாதிரி உங்கள் மூலியமாக இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும். நான் இங்கே வந்து இங்கே செஞ்சேன், நான் கூப்பிட்டா ஹெச்ஆர்ஓவில் எங்களுக்கு வரும் அப்படின்ற இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாலை வசதியாக இருக்கட்டும், அது ரேஷன் கடைக்கெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல அந்த இடத்துலாம் போராட தோட்டத்தில் வந்து சிறப்பாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நாங்கள் வந்து இதை இது பண்ணுவோம். நம்ம பெருசாக எதாவது இது வந்து சின்ன விஷயம் நான் இதை எப்படி அங்கே கேட்குறது அப்படிலாம் கிடையாது. உங்கள் உரிமை பறிக்கப்படும் போது அந்த இடத்துல போய் குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்காக ஒரு 10 பேர் வருவாங்கன்னா காசு பணம் இல்லாமல் எல்லாம் பணம் கொடுத்தா தான் வருவாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் பணம் கொடுத்து தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு பைசா எதிர்பார்க்காம தன்னோட பாக்கெட்டில் இருக்கிற சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணி செய்கிற ஒரே இயக்கம் எதுனாக்கா ஹெச்ஆர்ஓ இயக்கம். இந்த இயக்கத்துக்கு வந்து யாருமே கிடையாது. நான் நீங்கள் போட்டி போட்டுப்பாங்க, நீங்கள் கையெடுத்து நிறுத்து பாருங்கள், நான் இந்த இதில் நான் வந்து கலந்துக்க போகிறேன் அப்படின்னாக்கா இன்னொரு கை வந்து செய்யணும், நான் பார்த்துறேன். இப்படி தான் நாங்கள் நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது யாரும் தனிப்பட்டு இயங்க மாட்டோம். நான் தான் எங்கே போகிறேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளை சுற்றி எல்லாம் வந்து நம்ம வந்து இயக்குவோம். அந்த மாதிரி தான் வந்து ஊக்கம் போடணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்ககிட்டையும் இது வந்து தப்பான இயக்கம் கிடையாது. யாருமே வந்து இந்த இயக்கத்தில் இருக்கிறனா யாருமே நம்ம வந்து தப்பான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம உரிமைக்காக போராடணும். அப்போ உரிமைக்காக போராடும் போது இங்கே வந்து யாருமே அரசியல்வாதியோ மற்ற அதை பற்றி பேச வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க அதை வந்து ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, பொழப்புக்காக பார்த்துருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம எல்லா பொழப்பையும் விட்டுட்டு இதுக்காக போராடணும், மக்களுக்காக போராடணும். அதனால் என்ன பார்த்து இந்த ஹெச்ஆர் இருக்கிறதுல நான் பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக சேர்ந்துருக்கிறவங்களாம் அவங்கவுங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இதை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள். அதேமாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்ல உங்களுக்கு ஆதரவு தேவை அப்படின்னு பார்த்து நாங்கள் வந்து நிற்போம். நீங்கள் எங்கே நின்று கூப்பிட்டாலும் சரி, ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு சொன்னேன்னாக்கா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்போம். தனியால் எல்லாம் குறிப்பாக எங்கள் இயக்கம் நேரம் அதாவது நிறைய பேர் இதில் வரல, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க ஒரு இடத்துல போயிருப்பாங்க, நம்மளால் அந்த இடத்துக்கு போயிருக்க முடியாது. அந்த மாதிரி யாருமே விட்டு தராமல் வருவாங்க. அவங்களும் சில தவிர்க்க முடியாத காரணத்தில் தலைவர்களும் வர முடியல. அவரோட உடல்நிலையும் காரணம் அது. ஏன்னா அவர் வந்து இயங்கிட்டு இருக்கார், அவர் பேரை வச்சு தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்து அவர் வழி நடத்துறது தான் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாரையும் பிரித்து பார்க்காம நீங்கள் நாங்கள் அப்படின்னு போகாமல் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்படி தெரியல, அவ்வளோதான். உங்களுக்காக 4 பேர் வந்து நிற்பாங்க. அது மாதிரி தான் இதை வந்து கடைசி வரைக்கும் கையாளுங்க. அதே மாதிரி இந்த இடத்த கூப்பிட்டு நல்லா சிறப்பாக இன்னும் சிறப்பாக ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தணும். அதே மாதிரி இங்கே ஏதாவது இல்லாதப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது உங்ககிட்ட சொல்லி, அதாவது எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக நம்ம வந்து ஹெச்ஆர் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வீட்டுக்கு வீடு போய் விழுப்புரம் தெரிஞ்சவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் வந்து எதில் ஏதாவது சொல்லி நம்ம கேட்கலாம். பயப்பட வேணாம், தனியார் கிடையாது. நீங்கள் ஹெச்ஆரில் சேர்ந்த உடனே நீங்கள் நாடு முழுவதும் பரவி இருக்கீங்க. நாடு முழுவதும் இருக்கு. எந்த மூலையில் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்து இங்கேருந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம். அதனால் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, அவங்கள எப்படி போய் நம்ம இது பண்ணணும், எப்படி கிடையாது. நம்ம இப்போ மரக்காணம் வந்திருக்கோம், சென்னை போவோம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எத்தனை 1000 கிலோமீட்டர் ஆனாலும் சரி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்தந்த இடத்துல குரூப் இங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அவங்கள வச்சு அந்த இதை சரி பண்ண பார்ப்போம். அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அப்படின்ன போது நாங்கள் உத்தரவு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருக்கும். அதுமாரி இல்லாமல் ஒருத்தவங்க நீங்கள் கேளுங்க, அப்போ தான் நம்ம குறைகளை வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கனாலே பெரிய விஷயம் தான் அப்படின்னு பார்த்து நம்மளால் செய்ய முடியும்னா தான் 4 பேருக்கு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கான தேவைகளையும் மக்களுக்கான தேவைகளையும் செஞ்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஹெச்ஆர்ஓ நிறுவனம்னா என்ன, ஹெச்ஆர்ஓ அமைப்பு எதுக்காக பாடுபடுது அப்படின்ற விழிப்புணர்வு மட்டும் ஏற்படுத்துங்க. அதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எல்லாரும் இருக்காங்க, தலைவர் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் மெசேஜ் எந்த இதாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நிற்பாங்க. அதனால் எது ஒன்றும் தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சொல்லாமலே நம்ம வந்து செய்யணும்னா அது தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன், இது மாதிரி எங்கள் நாங்கள் ரேஷன் கடை போராடணும் இருக்காங்க ஜமீத் நகரில். ஏன்னா ரேஷன் கடைக்கு ஈஸியாக தாண்டி தான் போகணும் அப்படின்னு பார்த்து வயசானவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாங்க போங்க, கார்டு கேன்சல் ஆகிடுது அப்படின்னு பார்த்து அத்தனை பேரும் ஒரு ரேஷன் கார்டு போய் வாங்குறாங்க. ஒரு ரேஷன் கார்டு தானே மாட்டேன், அதுக்கு தான் கரெக்டாக போனோம். அந்த காரை வெற்றி அந்த காரியத்துக்கு இது
ஜமித் நகரில் ரேஷன் கடை தனியாக ஒதுக்கி தரதாக முடிவு பண்ணிட்டாங்க. சீக்கிரம் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து அரசியல்வாதி நாடி போகிறத விட HRO நாடி வந்தால் கண்டிப்பாக அதுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த எல்லாருக்கும் மிக நன்றி. சிறுபான்மையினர் பேசுகிற இப்படி கம்ப்யூட்டரில் வந்து ஷார்ட்கட் கீ, அது மாதிரி ஷார்ட்கட் கீ மூலிமா நம்ம வந்து சொல்கிறோம்னாக்கா HROன்றது வந்து கவசம். நம்ம வந்து கவசத்தை போட்டுக்கிட்டு நம்ம வந்து போகிறோம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக கிராமப்புறத்தில் எப்படி இருக்கணும்னாக்கா HRO எப்படி செயல்படணும்னாக்கா, உதாரணம் கேட்டிங்கனாக்கா மின் விளக்குலாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியல. பல முறை வந்து நம்ம தலைவர்கிட்ட சொல்லி பார்க்கலாம், மின் விளக்கு எரியல. அதுக்குண்டான நடவடிக்கை வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு அந்த மின் விளக்கு எரியலன்றதை வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து நம்ம மக்கள் நம்ம இயக்கத்துக்கு தெரிவிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து லைட் எரியலைங்க, இங்கே வந்து பயமாக இருக்குங்க, திருடு ஏற்பட இருக்குதுங்க சொன்னாக்கா அது செயல்படும். இன்னொன்று வந்து குடிநீர் வசதி இல்லை, எல்லார் வீட்டும் கொடுத்துட்டாங்க, எங்கள் வீட்டை கொடுக்க விட்டாங்க, அதை மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணலாம். ரெண்டாவது வந்து முக்கியமான கிராமத்தில் வந்து முக்கியமானது வந்து பட்டாக்கள்லாம் இருக்குது. பட்டா வந்து நம்ம வந்து பட்டா வந்து இன்னொரு ஆள் பேர் மாறி போயிருக்கோம். அந்த தவறாக செஞ்சது அரசாங்க அதிகாரிகள்லாம் ஒரே வாக்கு சொல்கிறாங்க, தப்பு நடந்து போச்சு சார், நாங்கள் சரி செய்து தரோம், கடைசியில் இதுதான் பதில் வரும். இப்போ இதை மாதிரி கிராமப்புறத்தில் வந்து இதை மாதிரிலாம் இருக்குது. வடிகால் குடிநீர் தண்ணியெல்லாம் ஓடுறதுக்கு சரியான வழிகள் இல்லாதனாக்கா அந்த அந்த கழிவுநீர் வகையால் வந்து சரியாக போகிறதுக்கு வழி வகுக்கலாம். இரண்டாவது, நம்ம கிராமப்புறத்தில் வந்து பள்ளிக்கூடம் வசதிகள் எல்லாமே இருப்பாங்க. படிக்கிற பசங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பாங்க. பணம் இல்லாதவங்க எல்லாமே, பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்குறோம். அது இல்லாத பட்சத்தில் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நோட் புக்கு கூட வாங்க முடியாமல் சில பசங்கள்லாம் இருக்குது. அவர்களுக்கும் வந்து நம்ம HRO மூலியமாக நம்ம நிறைய சலுகைகள் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணம் கேட்டிங்கனாக்கா HRO மூலியமாக உணவு ஹாஸ்பிட்டல்லாம் உணவு வழங்குறாங்க. குடிநீர் எல்லாம் இந்த வெயில் காலத்துலலாம் வந்து நீர்மூறு பந்தல் வச்சு அந்த தாகத்தை தணிக்கிறாங்க. இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அமைப்பில் வந்து அண்ணா இப்போ வந்திருக்காரு அனுமதி கிராமத்தில் வந்து பெரிய செய்யாங்குத்து நிறைய உதவிகள் நிறைய செஞ்சுருக்காங்க. கூத்தாடிகள்லாம் கலைஞர்களை வந்து உருவாக்குற மறைமுகமாக உருவாக்குற வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் ஆறுமுக அண்ணா உட்காந்துருக்காரு. அவர் வந்து நல்ல ஊருக்கு என்னென்ன செய்யணுமோ, தப்பு எது நடக்குதோ அங்கே வந்து நிற்பார். நியாயஸ்தரர் அவர். ஐயா வந்து போலீஸ் அதிகாரிகள், அவரை வந்து மரியாதை மிக்க மனிதர். அவர்கிட்ட இருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கணும் சிலதெல்லாம். ரெண்டாவது வந்து தம்பிகள் வந்திருக்காங்க. நம்ம வந்திருக்கேன். இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. இப்போ எனக்கு சார்ந்தவர்கள் எல்லாம் HROலாம் என்ன செயல்படும் என்றதை வந்து தெரிவிச்சாங்க. அது தெரிவிச்சதை உங்க இடத்துல முதல்ல வந்து எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்ட பிறகுதான் உங்களுக்குள்ள நாங்கள் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்போம். இப்போ இடத்துக்கு வந்து இப்போ நீங்கள் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. லைசன்ஸ் வச்சுருந்தா ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லை எதுனாலையோ எல்லாம் வந்து எல்லா இதுவும் வந்து வச்சிருந்தும் ஃபைன் போடுறாங்கனாக்கா அந்த ஆதாரத்தோட வந்து பிடிங்க. அங்கே வந்து நிற்போம் நாங்கள். HRO வந்து உங்ககிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துட்டதுனால டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தாங்க. HRO வந்து அங்கே நிற்கும். அங்கே என்ன பிரச்சனைகள் மேற்கொள்ளலாம். அதே மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு கவசம் போல வந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட அமைப்பின் சார்பாக இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து பெருமைப்படுத்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அமைப்பின் புதிய உறுப்பினர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு 500 ரூபா காசோ ஃபோட்டோ ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு கார்டு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
புதிய உறுப்பினர்கள் அதுக்கு முன்னாடி தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்போ சந்தா வந்து மாதம் 100 ரூபா கொடுத்து போட்டுருக்கோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அது மாதம் சந்தா 100 ரூபா கொடுத்து